நீட் தேர்வு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து தமிழகம் முழுவதிலும் உள்ள 16 மாணவர் அமைப்புகள் பங்கேற்கும் மாபெரும் மாணவர் பேரணியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கீதா இணைக்கிறார். கீதா, விவரங்கள். யுனைடெட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா என்கிற கூட்டமைப்பினரால் நீட் தேர்வு மற்றும் தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதிலும் உள்ள 16 மாணவர் அமைப்புகள் பங்கேற்று இந்த மாணவ பேரணியை இன்று சென்னை ராயபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் உரையாற்றி தொடங்கி வைத்தார். சேவ் எஜுகேஷன் ரிஜெக்டட் தேசிய கல்விக் கொள்கை என்ற முழக்கத்துடன் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் 1500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் அமைப்பினர் தலைவர்கள், நிர்வாகிகள் போன்றோரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். தேசிய கல்விக் கொள்கை, நீட், நெட் உள்ளிட்ட தேர்வுகளை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாது என்பதையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி திமுக மாணவர் அணி சார்பாக இந்த ஸ்டூடெண்ட் ஆஃப் இந்தியா என்ற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இதில் 16க்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பினர் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக மாணவர் அணி சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவ அமைப்பினர் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த பேரணியில் திமுக மாணவர் அணி, திராவிடர் மாணவர் அணி, காங்கிரஸ் அமைப்பினர், இந்திய மாணவர் சங்கம், மதிமுக மாணவர் அணி, அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், முற்போக்கு மாணவர் கழகம், முஸ்லிம் மாணவர் பேரவை, சமூக நீதி மாணவர் இயக்கம் உள்ளிட்ட அனைத்து மாணவ இயக்கங்களின் கூட்டமைப்புகள், குறிப்பாக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலத்தில் இருந்தும் இந்த நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நடக்கும் மாணவர் பேரணியில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பேரணிக்கு சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளதால் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.